ராணிப்பேட்டையின் ஓரத்தில் இருந்த ஒரு சின்ன பஸ் ஸ்டாப்பில்தான் ஆதி முதன்முறையாக மித்ராவை பார்த்தான். அன்று மழை பெய்து கொண்டிருந்தது. கையில் குடையில்லாமல் மித்ரா மழையில் நனைந்து கொண்டே பஸ் வர காத்திருந்தாள். அப்போது ஆதி தன் குடையை மெதுவாக அவளிடம் நீட்டித்து, "இந்த மழை உங்களை விடமாட்டேங்குது போல" என்று சொன்னான். மித்ரா சிரித்தாள். அந்த சிரிப்பே ஆதியின் வாழ்க்கையை மாற்றிய முதல் நிமிடமாக மாறியது. அன்றிலிருந்து அதே பஸ் ஸ்டாப், அதே நேரம், அதே மழை போல அவர்களின் காதலும் மீண்டும் மீண்டும் வந்தது. பேசாமல் பார்த்து கொள்ளும் கண்கள், பஸ் வர தாமதமானாலும் மனசு அவளிடம் சீக்கிரம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் மித்ரா வரவில்லை. மழையும் இல்லை. பஸ் ஸ்டாப்பும் வெறிச்சோடி இருந்தது. அடுத்த நாள் ஆதி ஒரு கடிதத்தை பெற்றான். அதில், "ஆதி, நான் போகிறேன். ஆனால் இந்த மழை, இந்த பஸ் ஸ்டாப், நீ கொடுத்த அந்த குடை எல்லாமே என் மனசுல இருக்குது. நம்ம காதல் பேசப்படாமலே உண்மையா இருந்தது. அதுவே போதும்" என்று எழுதியிருந்தது. அதை வாசித்த ஆதி மெதுவாக சிரித்தான். மழையில்லாத நாளிலும் அவனின் கண்களில் மழை வந்தது. ஏனெனில் சில காதல்கள் சேர்வதற்காக இல்லை, நினைவாக வாழ்வதற்காக.